புலனடங்கி தூங்கும் போதும் அதுல இந்த வாழ்க்கையில் எந்த உணர்வினை அதிகமாக சேர்த்து கொண்டோமோ அந்த அணுக்களின் உணர்ச்சிகள் அதிகமா தோன்றும். அப்ப அது ஆன்மாவாக மாற்றும். இது ரெண்டும் கலந்து இந்த உயிரிலே படும் போதுதான் அந்த எலக்ட்ரானிக்கா மாற்றி பல நிலைகளை நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி நாம தெரிய வந்தாலும் நம்ம தியான வழிகளில் இது ரொம்ப தெளிவா தெரியும். அப்ப நாம் என்ன செய்யணும், அடுத்த நிமிடமே ஆத்ம சுத்தி செய்து தூக்கத்தில் இருந்தாலும் சரி, சும்மா படுத்திருந்தாலும் சரி, நாம அமைதியாக சில நேரங்கள் இருக்கும் போது இந்த ஆன்மாவில் தக்கவர்கள் மனநிலைகள் மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரங்களில் ஆத்ம சுத்தி செய்து அந்த உணர்வை நமக்குள் அதுக்கு தீமையிலான நிலைகளுக்கு ஆகாரம் கிடைக்காதபடி அதை நாம் எடுத்து அதை பற்றும்படி நாம செய்யணும். இதுதான் ஆத்ம சுத்தியில உள்ள மூலக்கூறு. இதுதான். ஏனென்னா குழவி தன் உணர்வின் தன்மையை பாய்ச்சிய பின் அந்த நிறைவின் தன்மை கொண்டு வேறொரு கலக்கம் இல்லை, அதை எடுத்துக்கொண்டது. மனிதனுக்கு பல கோடி சரீரங்களில் இப்படி துன்பத்தை இன்பத்தையும் கண்டுணர்ந்து புலி தன் குட்டிகளுடன் இன்பத்தை காண்கின்றது. அதே சமயத்தில் பிரிதோறும் மற்ற உயிரினங்களை துன்பப்படுத்தி உணவுகள் அதை ரசித்து வாழுகின்றது. தன் குட்டியை கண்டு மகிழ்ந்து வாழுகின்றது. அதே சமயத்தில் மற்றொன்றை இம்சிக்கும் போது அந்த உணர்வின் தன்மை தனக்குள் அதுல தனக்கு இரையாக்கும் போது அதை வாழுது. இருந்தாலும் தன் இறைவனுடைய உணர்வுகளை எடுத்து ரசிக்கும் போது தன் இனமான நிலைகள் இருந்தாலும் கூட அதை வெறுக்குது. தன் பசியின் வேகம் வரப்போது தன் குட்டியா இருந்தாலும் கூட இங்க ரசிக்குது. இந்த இறை சாப்பிடும்போது பாருங்க, இது கொஞ்சம் கூட கொஞ்சம் அது வாய்க்கு போற எழுத்தா போறோம், பாலை அரவணைச்சு கொடுக்கும். ஆனால் அதே சமயத்துல தன் குட்டி இது உணவு உட்கொண்டிருக்கும்போது தேடிச்சுன்னா உடனே விரணும் இதை ஒரு தட்டு. ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் போகும்போது தன் இனமானாலும் தனக்கு இடையூற போகும்போது இந்த நிலை. இப்ப நாம் நம்முடைய குழந்தைகளை நாம வளர்த்தாலும் நாம் சொன்னபடி கேட்கலன்னா என்ன வருது, அவன் மேல் விருப்பின் உணர்வை பதிவு செய்துதான் இவன் எப்படித்தான் இருப்பான்னு இந்த உணர்வை எடுத்துக்கொள்றோம். அந்த ஒரு தரம் பதிவாக்கியாச்சுன்னா பல காலம் அவன் மேல் பேரன்பை வைத்திருந்தாலும் ஒரு தரம் இதை எடுத்த இந்த உணர்வு இது முன்னணியில் வந்துவிடும். அப்ப அவனை பார்க்கும் போதெல்லாம் இந்த வெறுப்பின் எண்ணங்களே வரும். அது வளர்ச்சி ஆகும். ஆனா அவனை மாற்றும் நிலைகளே நமக்குள் மாறிவிடும். ஆக நமக்குள் அவன் மேல் இருக்கும் பற்றை தான் மாற்றும். ஆனால் அவன் மேல் இருக்கக்கூடிய பற்றிலிருந்து தீமையிலிருந்து மாற்றும் எண்ணம் நமக்குள் வராது. சொல்றது இந்த உணர்வுகளின் இயக்கங்களில் தீமையின் வேகங்கள் ஜாஸ்தி. அப்ப இதை போல நாம் இந்த உணர்வுகள் புலனடங்கி தூங்கும் போதெல்லாம் இதை நாம தூய்மைப்படுத்தணும். நாம ஆன்ம சுத்தி நாம எதை செய்தாலும் கூட நாம் கடைசியில் நாம தூங்க செல்லும் போது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5 நிமிஷமாவது நம் நினைவை அந்த துருவ மகிழ்ச்சியுடன் ஒன்றை செய்து அடுத்து சப்தரிஷி மண்டலத்தோட இணைய செய்து சப்த ரிஷிகளின், ஏனென்றால் ஒருவரை மட்டும் குறியல்ல, பலவும் சேர்ந்துதான் ஒன்னானது. ஆகினால இதுதான் அடிப்படை குறி என்றால் ஒன்றை மட்டும் நாம எடுத்து ஒன்றாக எதுவும் இணைந்ததில்லை. ஆகினாலே நாம் முதல்ல துருவத்தை நுகர்ந்து விண்ணின் ஆற்றலை சென்றது தோரோ மகரிஷி, அவரை பின்பற்றி சென்றவர்கள் சப்தரிஷி மண்டலம். ஆனால் அவர்கள் அனைத்தும் தனக்குள் சிசித்தவர்கள் மகரிஷிகள். அவன் மனிதனாக இருக்கும்போது சிசித்தது இந்த உணர்வை நாம் பழகும். ஏன்னா அவரின் உணர்வை நாம் எடுத்தோம், அதன் வழியில் சிசித்து கொண்டோம் மகரிஷி. அதனால இதையெல்லாம் வலுப்படுத்தி அந்த அவர்களான நிலையை எடுத்துதான் இங்க நம்ம பெறுகிறோம். அதை பெற செய்ததுக்குத்தான் இந்த கூட்டு தியானத்தில் நாம் அந்த பௌர்ணமி நாள் அன்று இதை கொடுக்கிறோம். அந்த வலுவான நிலைகளை நமக்குள் கூட்டி இந்த இரவிலே நாம தூங்க செல்லும் போதெல்லாம் இப்படி நம்ம ஆன்மாவை நாம அடிக்கடி தூய்மைப்படுத்திக்கணும். அப்படி தூய்மைப்படுத்தாலும் கூட பாத்திரத்தை விளைக்கணும். ஒரு பாத்திரத்தோட ஒந்தி ஜாஸ்தி பட்டுருச்சு,
அதை நீங்க நீக்கணும்னா அந்த பாத்திரம் ஓட்டையாயிடும். இதோட சேர்த்து தேய்ச்சீங்கன்னா முதல்ல போன பக்கம் என்ன செய்யும், தேய்மானம் ஆகும், போகாத பக்கம் மேடாகும். அப்போ மற்ற முதல்ல போனது என்ன செய்யுது, தேய்பறையா மாறிடுது. இதை அழுக்கின் தன்மை பின்னாடி போகுது. அப்ப மேடு பள்ளம் விழுந்துடும், சமப்படுத்த நிலை இல்லாம. ஆகினால அவ்வப்போது நாம அந்த தூங்க செல்லும் போது தூய்மைப்படுத்துறோம். அப்படி இருந்தாலும் அதுல சில தொக்குகள் இருந்தாலும் மறுபடியும் இந்த முழிப்பு வரும்போது அந்த மகிழ்ச்சியின் சக்தியை நான் பெறணும் அப்படின்னு மறுபடியும் அந்த எண்ணத்தை கொட்டி இதை சுத்தப்படுத்தணும். ஏன்னா இந்த ஆன்மால அந்த உணர்வு அந்த அணுக்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையில இது தடைப்படுத்தணும்னு தன்னாலே மாயிட்டு இதை நான் மாற்றினேன். அதனால ராத்திரில எப்படி இருந்தாலும் படுக்க போகும்போது ஆத்ம சுத்தி செய்தே ஆகணும். ஏன்னா அதுல உங்க கால வரையிலும் ராத்திரி போனோம்னா பல எண்ணங்கள் வரும், தூக்கம் வராது. இதை சொல்லி இப்ப இந்த சண்டை அந்த மகிழ்ச்சியின் அருணர்வை எடுக்கணும். இங்க வாழ்க்கையில கேட்ட இது ரெண்டுக்கும் போர் நடக்கும். ஆனா தூக்கம் வர்ற மாதிரியும் இருக்கும், தூங்குற மாதிரியும் தெரியாது, தூங்காத மாதிரியும் தெரியாது. அன்னைக்கு தினத்துல இந்த போர் முறைகள் செய்யும்போது பாருங்க, நீங்க அந்த ஆத்ம சுத்தி செய்யும்போது உடம்பு வெடுக்கின்றது. ஆத்ம சுத்தி செய்யாம விட்டு பாருங்க, அன்னைக்கு மேல் வலி பயங்கரமா இருக்கு. காலைல எந்திரிச்சோன்னு ஏதோ போட்டு அமுக்கணும் மாதிரி இருக்கு. இது உங்க அனுபவத்துல பார்க்கலாம். என்ன இருந்தாலும் எனக்கு தூக்கம் வருது, தூக்கம் வர மாட்டேங்குன்னு அந்த உணர்வு எடுக்கும்போது எது தூங்காமல் செய்தோ அதுக்கு சக்தி ஓடிடுது. அன்னைக்கு பார்த்தோம்னா மேல்வெளி இருக்கும். அந்த தூங்காததுக்கு காரணம் எதிர்மறையான உணர்வு நமக்குள் இயக்கிறதுனால அப்ப அந்த மகிழ்ச்சியின் சக்தி நான் பெறணுங்கிற போது அந்த கடுமையான நிலைக்கு உடம்பு காலில் பார்த்தா வெடுக்கின்றது. அதனால நாம இரவிலி தூங்க போகும்போது எப்படி இருந்தாலும் எத்தனை தரம் முழிப்பு வருதோ அப்ப நம்ம நினைவே அந்த துருவ மகிழ்ச்சியோட துருவ நட்சத்திரோட சப்தரிஷி மண்டலத்தோட இதை இணைச்சி அது உணர்வு எனக்குள் படரணும், என் ஜீவனுக்குள் படரணும், இதை மாத்திக்கிட்டே இருக்கு. அது அவசியம், நாம இதை செய்யணும்.